தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நண்பர்களே, நாம் வீடு கட்டுவதின் நோக்கம் செல்வ செழிப்புடன் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு. இதை விடுத்து சிக்கனமாகவும் அழகாகவும் வசதிக்கேற்ப வீட்டை அமைத்து கொண்டு வாஸ்துவின் விதிமுறைகளை பின்பற்றாமல் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமலும் உடல் ஆரோக்கியம் இல்லாமலும் பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற மக்கள் வாஸ்துவின் விதிமுறைகளை பின்பற்றி எத்தனையோ மக்கள் நலமாக வாழ்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பஞ்சபூதங்களின் இயல்புகளை ஏற்றவாறு வீட்டை அமைத்து கொண்டால் சகல சௌபாகியங்களையும் பெற்று நிம்மதியாக வாழ முடியும். இதை விடுத்து இயற்கையை தன்வசம் படுத்தி கொள்ளலாம் என்று நினைக்கக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் மத்தியில் இயற்கையோடு இணைந்து வீட்டை அமைத்து கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய மனிதர்களும் உண்டு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் மீது ஆதாரப்பட்டிருக்கும் வாஸ்துவை சரியான முறையில் பயன்படுத்தி சகல சௌபாகியங்களையும் இணையில்லா செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டும். இப்பொழுது ஒரு வீட்டில் குளவி கூடு கட்டும். அந்த கூட்டை நிறைய பேர் உடைத்து விடுகின்றார்கள். இரண்டு வகையான குளவிகள் இருக்கின்றது. ஒன்று செங்குளவி. செங்குளவி வீட்டில் கூடு கட்டினாலோ வீட்டிற்கு வந்தாலோ செல்வம் சேரும். கருங்குளவி வீட்டில் கூடு கட்டினால் கஷ்டங்கள் வரும், நிம்மதி இல்லாமல் போகும். அதனால் அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். சில வீடுகளில் தேன் கூடு கட்டும். தேன் கூடு கட்டினால் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கோ முதியவர்களுக்கோ பாதிப்பு ஏற்படும், பண பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் அதை சரியாக கவனித்து அதை நீங்கள் எடுப்பதை பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் செங்குளவி வீட்டில் கூடு கட்டினால் அதை எடுக்க வேண்டாம். அந்த குளவி நம்மளை எதுவும் செய்யாது. நாமளா அதை தொந்தரவு செய்தால் மட்டுமே நமக்கு பாதிப்பு வரும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம்.